ரத்த தான தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனையில் ரத்த தான கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை கூட்டரங்கில் தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி தேசிய தன்னார்வ ரத்த தான கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி தொடங்கி வைத்து ரத்த கொடையாளர்கள் 17 பேருக்கு நற்சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். நிகழ்ச்சிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் ரத்த தானம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் புதுக்கோட்டையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நேரிட்ட சாலை விபத்தில் தன்னுடைய வலது கை சிதைந்துவிட்டது. அப்போது குருதி கொடையாளர்கள் கொடுத்த ரத்தத்தால் தான் இன்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் அனைவரும் ரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வாணியம்பாடி அருகே பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு மலை கிராமத்திலேயே புதிய பகுதி நேர நியாய விலைக்கடையை ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை என்னும் மலை கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிரிசமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நியாய விலைக்கடையில் ரேஷன் பொருட்களை வாங்கி தலையின் மீது சுமந்து கரடு முரடான மலைச்சாலையில் நடந்து செல்லும் அவல நிலையில் இருந்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்களே அமைக்கப்பட்ட மண் சாலையும் இயற்கை சீற்றத்தினால் சேதமடைந்தது. இதனால் பல்வேறு இன்னல்களை மலை கிராம மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் புதிய பகுதி நேர நியாய விலைக்கடையை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி, செந்தில்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மலை கிராம மக்களுக்கான முதல் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை துவக்கி வைத்தனர். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடத்தின் மீதிருந்து கீழே குதித்து பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொல்லப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி சுரேகா அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக கடந்த 23ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சுரேகாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்த நிலையில் ஒரு குழந்தையின் வளர்ச்சி குறைவாக இருந்ததாகவும் அந்த குழந்தையை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது குழந்தையை பார்ப்பதற்கு சுரேகாவிற்கு மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சிகிச்சையில் இருந்த சுரேகா மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் திடீரென பிரசவ வார்டின் 5வது மாடியில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வேலூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனக்கு பிறந்த குழந்தையை மருத்துவர்கள் பார்க்க அனுமதிக்கவில்லை என்ற விரக்தியில் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாதேஸ்வரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் உமா, மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், மேயர் கலாநிதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒன்றிய அரசின் திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்களை பிடிக்க துரிதமாக செயல்பட்டு சிறப்பாக பணிபுரிந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை அலுவலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கௌரவிக்கப்பட்டது. காரைக்காலில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் 2 மாணவிகள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து பணியாற்றினர். காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் வாய்ப்பு அளித்து வருகிறார். அந்த வகையில் வடபுரைக்காடு காமராஜ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி தேவிபாலா மற்றும் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி சஞ்சிதா தேர்வு செய்யப்பட்டு ஒருநாள் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து 2 மாணவிகளும் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினர். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் மேற்கொள்ளப்படும் ஆய்வுக் கூட்டம்
மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தில் சென்று பங்கேற்றனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் மாயனூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு வரிசையாக அமர்ந்து தர்ப்பணம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகிய தினங்களில் வாழ்ந்து மறைந்து இறந்து போன தங்களது முன்னோர் நினைவாக புனித நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்கள் நினைவாக திதி கொடுத்து தர்ப்பணம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றங்கரையை ஒட்டிய தளவாபாளையம், நெரூர், மாயனூர், குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் புனித நீராடி தர்ப்பணம் செய்தனர். திருச்சியில் தண்ணீர் அருந்தா தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக விவசாய சங்க மாவட்ட தலைவர் மாபா சின்னதுரை மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று காலை நீதிமன்றம் அருகே உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு சிலையின் முன்பு அமர்ந்து திருச்சி மாவட்டம் முழுவதும் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கூடம் அனைத்தையும் உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி தண்ணீர் அருந்தா உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த நீதிமன்ற காவல்துறையினர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட மாபா சின்னதுரையிடம் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கிடையாது என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் நடந்த இவ்விழாவில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, மேயர் ஜெகன் பெரியசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை வீதியில் உள்ள மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணு கோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு ஆரணி சேர்மன் பச்சியம்மாள் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஒன்றிய செயலாளர் SS அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் மேற்கு ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 39 மகளிர் குழுவினர் கலந்து கொண்டு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான சிறுதானிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். செங்கம் நகர் பகுதியில் இயங்கி வந்த பழைய இரும்பு கடை குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவமனை அருகே அப்துல் ரஷீத் என்பவரின் மகன் காதர் பாஷா என்பவர் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரும்பு கடை குடோன் உள்ளே அட்டை பெட்டிகள், பேப்பர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் என வைத்திருக்கும் பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ மளமளவென பற்றி எரிந்ததால் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு பணி துறையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.